நாம் பயன்படுத்தும் உப்புக்கு மாற்றாக பொட்டாசியம் உப்பை பயன்படுத்த உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்து உணவியல் நிபுணர் கலாராணியுடன் நமது செய்தியாளர் வேதவள்ளி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வணக்கம் மேம். இப்போ சர்க்கரை அதிகமா இருந்தா உடல்ல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், சர்க்கரையோடைய தீமைகள் என்ன அப்படின்றத பரவலா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா உப்புமே தீமை தான் அப்படின்றத தொடர்ச்சியாக உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த உப்புக்கு மாற்றா சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் உப்பை உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைச்சிருக்காங்க இல்லையா? இது ஏன், இதோடைய முக்கியத்துவம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு உப்புனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் நம்ம எவ்வளோ உப்பு சாப்பிட்றோங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஓவரால் நம்மளுடைய இன்டேக் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கிராம் ஆகுது நம்மளோட உணவியல் பழக்கத்தில் நம்ம சாப்பிட்றோம். ஸோ 1 கிராம் உப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 40% சோடியம் தான் இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கிராம் சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 மில்லிகிராம் சோடியம் நம்ம எடுத்துக்கிறோம் ஓரலாக. இது தவிர்த்து உணவு மூலமாக வேறு சோடியம் போகும். ஆனால் நம்ம WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி 2300 மில்லிகிராம் ஒரு நாளைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ 2000 ஆக்கியிருக்காங்க. அப்போ 2000 எங்கே இருக்குது, நம்ம சாப்பிட்ற 4000 மில்லிகிராம் எங்கே இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சோடியம் நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது உப்பை குறைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா உப்பு தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் சோடியம். ஸோ அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆனால் நம்ம இந்த டேஸ்ட்லேயே பழகிட்டோம். அப்போ இந்த டேஸ்ட்லேருந்து மாறவும் முடியாது. ஆனால் நம்மளுக்கு சோடியம் இன்டேக்கும் கம்மியாகணும். அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் நம்மளுக்கு இந்த பொட்டாசியம் சால்ட்டுங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 35.5% பேர் உயர் ரத்த அழுத்தத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற புள்ளி விவரமும் இருக்கு. இந்த சூழல்ல இந்த பொட்டாசியம் உப்பு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது? இதய நோய்களை குறைக்கும், ஜீரண மண்டலத்தை சீராக்கும் போன்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? வேறு என்னென்ன பலன்கள்லாம் இருக்குமா? ஸோ இதுதான் அதோட மேஜர் ஃபங்க்ஷனே. ஆக்சுவலி லைக் பிளட் ப்ரெஷரை குறைக்கணும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸை கம்மி பண்ணணும். இதோட மெயின் எய்மே இது 2 தான். ஸோ அதை தட் வில் பிரிங் இன். பட் இதில் ஒன்று நம்ம யோசிக்கணும். ஏன்னா அந்த சோடியமை ரீப்ளேஸ் பண்ணுறது பொட்டாசியம். ஸோ நம்மளோட பொட்டாசியம் இன்டேக்கும் ஒரு நாளைக்கு 2300 மில்லிகிராம் தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த 10% சேர்க்கறதுனால 1000 மில்லிகிராம் இதிலிருந்தே நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இது நம்ம எல்லாருமே நம்ம நார்மல் தான் நம்ம நினச்சிக்கிறோம். பட் எத்தனை பேர் அதில் நார்மலாக இருக்கிறோம், எத்தனை பேர் அது பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஆக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஒரு ரீனல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ அவங்க இந்த பொட்டாசியம் சால்ட் யூஸ் பண்ணினாங்கன்னா அப்போ அவங்களோட பொட்டாசியம் லெவல் ஜாஸ்தியாகி அதனால உள்ள ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாகும். உப்பின் மூலமாக சோடியம் அதிக அளவு எடுத்துக்கொள்வதனால் இதய நோய், மாரடைப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு மாற்றாகத்தான் உலக சுகாதார நிறுவனம் பொட்டாசியம் உப்பை கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் பொட்டாசியத்தின் அளவும் உடலில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பரிசோதித்த பிறகே நாள் முழுவதும் இது போன்ற உப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைத்திருக்கிறார் உணவியல் நிபுணர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.